ஆட்டு ரத்த பொரியல் பண்ணுறதுக்காக ஆட்டு ரத்தத்தை ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வேறு தண்ணி மாற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஆட்டு ரத்தம் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கலரில் தாங்க இருக்கும். தண்ணியை வடிகட்டிட்டு இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து கையாலே நல்லா பிசறி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நைஃபாலேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கையால் பிசறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி பிசறி நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு வாணலியில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு காரமே பச்சை மிளகா தான். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி அதையும் பச்சை மிளகாய் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க. ஏற்கனவே வேக வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ரத்தத்தை இப்போ சேர்க்க போகிறோம். சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காய், பெருஞ்சீரகம் சேர்த்து குறைன்னு அரைச்சி அதையும் இது கூடயே மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாவை கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ரத்தம் வேக வச்சு தான் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதனால் ரொம்ப நேரம் வேகணுங்கிற அவசியம் இல்லை. 5 to 7 மினிட்ஸு இந்த மாதிரி இடையில மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலே ரத்த பொரியல் ரெடி ஆகிடுங்க. ரத்தத்தில் ஏற்கனவே சால்ட் இருக்குங்க. அதனால் சால்ட்டு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா இப்போ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதனால தான் ஃபஸ்ட்டே நான் கொஞ்சமாக ஆட் பண்ணேன். இப்போ சூப்பரான ரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. ட்ரையாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நல்லா வச்சு ட்ரையாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் தான் இதோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். சூப்பரான ரத்த பொரியல் ரெடிங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வேறொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.